தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்ன என்பது குறித்து தென்காசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்ப்போம். எலுமிச்சம்பழம் மருத்துவ குணமுள்ள எலுமிச்சம்பழம் இந்த பகுதியிலே உற்பத்தியாகுது. அதை முறையான முறையிலே பதப்படுத்தவும் போதுமான கிட்டங்கிகள் குடோன்கள் இல்லை. குளிர்சாதன பெட்டி உள்ள கிட்டங்கிகள் வச்சா அது விவசாயிகளுக்கு முக்கிய தேவையாக இருக்கும். விவசாயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தென்னை, மா போன்ற முக்கணிகள் விளையக்கூடிய இந்த மாவட்டத்தில் விவசாயத்துக்கு உண்டான எந்த ஒரு உதவிகளும் அரசு செய்யாத ஒரு நிலையிலே விவசாயிகள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதிக்கு ஒரு அக்ரிகல் காலேஜ், விவசாய ஆராய்ச்சி மையம், விவசாய பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெளிமாநிலங்களுக்கு இலகுவாக கொண்டு செல்வதற்கு தமிழக அரசு எங்களுக்கு செய்து தர வேண்டும். ஒரு காலேஜ் வசதி இல்லை. எங்கள் தென்காசியில் ஆம்பளைகளுக்கு காலேஜ் இல்லை, இல்லாமல் போச்சு. ஆமாம், அதே மாதிரி சில ஆஸ்பத்திரி வசதி ஆனவங்க நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது. ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப அருமையாக கவனிக்காங்க, அருமையாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அதனால் நல்ல ஒரு தொழிற்சாலை இருந்ததுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க வந்து தங்குறதுக்கு, வெளியூருக்காரங்க வந்து குடியிருக்கிறதுக்கு ஏற்ற ஊர். ஒரு நோய் வாய்ப்பட்டவங்க தென்காசியில் வந்து தங்கினாங்கன்னா நோயே போயிடும். அதாவது தென்காசியிலேருந்து புதிய ரயில் பாதை ஒன்று வேணும். அது பெரிய நகரங்கள் நினைக்கிற தென்காசி, சுரண்டை, வீரகேரளம்பூர், ஆலங்குளம், மானூர் வழியாக தூத்துக்குடி போய் சேர்ற மாதிரி ஒரு ரயில் பாதை கண்டிப்பாக வேணும். ஏன்னா திருநெல்வேலி போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குது. அப்படி போட்டு விட்டாங்கன்னா நம்ம கொல்லம் டு தூத்துக்குடி ரயில் பாதை நல்லாயிருக்கும். எல்லா நகரையும் புதிய நகரங்களை இணைச்சமாக இருக்கும். கட்டிங்கு பெரிய பெரிய சேம்பர் கொண்டு வரலாம். தொழிலாளி அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம். முன்னாடி இந்த அறுப்பாலை சாமிலுக்கெல்லாம் பெரிய மத்திய அரசுலேருந்து மானியம் கொடுத்தாங்க, எல்லாம் சாமியில் திறந்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட தொழில்களை தென்காசியில் கொண்டு வர்றதுக்கு யார் அரசுக்கு வரணும்? இதான் மக்கள் முடிவு செய்ய வேண்டியது. இருக்கவர் யாருக்குமே சரியில்லாமல் எல்லாருமே வாழ்வாதாரத்தை பூரா க்ளோஸ் பண்ணிட்டாரு. நம்ம வாழ்வாதாரத்தோடும் சுகாதாரத்தோடையும் பொருளாதாரத்தோடையும் குடும்பத்தோடையும் நம்ம அன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்காக ஒரு நல்ல அரசாங்கம் நமக்கு தேவை. தொழிற்சாலைகள் இல்லை, இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் விவசாயத்தையும் சுற்றுலா தலத்தையும் நம்பி இருக்கின்றன. அதற்காண்டி தென்காசியில் தொழிற்சாலைகள் அமைத்து தர வருகின்ற அரசு முயற்சி செய்ய வேண்டும். குற்றாலம் உலக சுற்றுலா தலத்தில் வரவிடத்தில் உள்ளது, அதை நம்பித்தான் இந்த பகுதி உள்ளது. ஆனால் வேறு ஒன்றும் சுற்றுலா தலத்தை விரிவுபடுத்தவில்லை. வருகின்ற அரசாங்கம் நிறையா குற்றாலத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னென்ன என்று ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வையில் பகுதியில் பார்க்கலாம். 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பல வருடங்களாக தொழிலுக்கு பொல்யூஷன் பிளான்ட் பொதுவாக கட்டணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 30 வருஷமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தரும் இது வரைக்கும் பண்ணலை. தொழிலே இல்லாமல் முடங்கி போயிடுச்சு ஈரோட்டில் கிட்டத்தட்ட. அதே மாதிரி சொத்து வரி, நிறையா இதுக்கு வரியெல்லாம் அதிகப்படுத்தி எல்லாம் மக்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கு. 2026 தேர்தல் மற்ற தேர்தலோட இந்த தேர்தல் நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலை 4 முனையை போட்டிடுறாங்க. இனிமேல் வராளுங்க நல்லா ஈரோட கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்மார்ட் சிட்டி ஒரு ரோடும் சரியில்லை, ஒன்றுமே சரியில்லை, எந்த தொழிலுமே இல்லை. ஜவுளி தொழிலெல்லாம் முடக்கிட்டாங்க. ஒரு வியாபாரமே தொழிலே பண்ண முடியாத நிலவில் இருக்கிறோம். அதாவது இனிமேல் ஆட்சி மாற்றம் நல்லா பண்ணா சரி. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போறோம். முக்கியமான என்ன, ஈரோட்டில் எந்த அடிப்படை வசதியுமே இல்லாம இருக்கு. தொழில் வர்றதுன்னா பேரு டெக்ஸ்டைல்ன்ட்டு, ஆனா டெக்ஸ்டைல் வளர்ச்சி ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இப்ப இருக்கிற கடைவீதியெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல மூடி வெறும் காலி இடமா தான் இருக்குது. இன்னைக்கு பாதி பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. அது மாதிரி மஞ்சள் மாநகரன் பேரு, மஞ்சள் மாநகரத்துக்கு உண்டான அறிகுறியே இல்லாம போயிடுச்சு. ஸ்மார்ட் சிட்டின்னு அறிவிச்சாங்க. நகராட்சிக்கு உண்டான தன்மை தான் இருக்கே தவிர மாநகராட்சிக்கு உண்டான தன்மை இன்னைக்கு வரைக்குமே கிடையாது. ஒரு முக்கிய சந்திப்பு, முக்கிய சாலைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. ஒரு வண்டி போக முடியல, கூட்ட நெரிசல், எதுவுமே ஒரு ஒழுங்குமுறையே கிடையாம யாரை கேட்டாலும் யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியாம இருக்கு. ஆட்சி தான் மாறுதே தவிர இவங்க 5 வருஷம் அவங்க 5 வருஷம் வராங்களே தவிர யாருமே அதுக்குள்ள ஸ்டெப்பே எடுக்கிறது இல்லை. இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுங்கிறது கேள்விக்குறி ஈரோட பொறுத்த வரைக்கும். நான் மற்ற மாவட்டத்தெல்லாம் பத்தி பேசல. நம்ம ஈரோட்ல இருக்கிறது நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே தான் இருக்கே தவிர ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய பில்டிங்கோ ஒரு தொழில் நகரமோ எதுவுமே ஒரு வளர்ச்சியே இல்லாம தான் இருக்கு. 2026 தேர்தல் ஆட்சி மாற்றம், அதாவது இருக்கிற அரசே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அதுவும் ஒரு ஆட்சி மாற்றம் தான்.
ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காதுன்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து எல்லாம் இலவசம், மானியம், ரெண்டாவது இந்த உதவித்தொகை, உரிமை தொகைன்னு நிறைய அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று எனக்கு கேட்டால். அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டாவே மக்கள் அவங்கவுங்க தேவைகளை, வாழ்வாதாரங்களை, அத்தியாவசியங்களை அவங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து முட்டாளாகவும் சோம்பேறியாகவும் ஆக்கி வச்சிருக்காங்க. இது வந்து ஆட்சி மாற்றம் நடந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இலவசத்தை வந்து முற்றிலும் தவிர்க்க முடியாது. ஏன்னா வாங்கி பழகிட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்து பழகிட்டாங்க. படிப்படியாக குறைச்சிடணும். படிப்படியாக குறைச்சி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும். அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க விட எந்த மாதிரி இருக்கணுங்கிறத நினைக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, ஓட்டு போடுறது வந்து மக்களுடைய ஜனநாயகம். அதை இவங்களுக்கு போடு அவங்களுக்கு போடு நம்ம சொல்ல விரும்பல. அது அவங்களுடைய நிலைமையை பொறுத்து இருக்குது. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, யாரு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றணும். ஒரு குழந்தைய தொடறதுக்கு முன்னாடி அவனுடைய மரணத்தை அவன் கண்ணுக்கு வந்துட்டு போகணும். முன்னையெல்லாம் பேப்பர் எடுத்தா அங்க சண்டை இங்க சண்டை, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஜாதி பிரச்சனை எல்லாம் போய் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பிரச்சனை, மனசு கஷ்டக்கூடிய பிரச்சனை என்னன்னா பாலியல் வன்கொடுமை. அது ரேப்புங்கிறது வேற. ஆனா பச்சை குழந்தைகளை வந்து கை வைக்கிறத வந்து ஜீரணிக்கவே முடியல. அது வந்து மன்னர் ஆட்சிங்கிறத விட, மக்கள் ஆட்சிங்கிறத விட குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி வரணும். ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை அப்படியே டெவலப் ஆகி கடைசியா 60 வயசு ஒரு முதியவர் வரைக்கும் ஒரு வயசான ஒரு அம்மா ரோட்டில் நடந்து போக முடியல. அதை நினைக்கும் போதுதான் நம்ம எங்க இருக்கிறோம். ஒரு காமக்கொடூர்கள் வாழ்ற இடத்துல இருக்கிறவா, இல்ல காமக்கொடூர்கள் நம்ம உருவாக்குறோமா, அது யாராலையும் ஜீரணிக்கவே முடியல. தப்பு பண்றதுக்காகவே சில பேர் இருக்கிறான். அந்த தண்டனைகள் அதிகப்படுத்தி ஒரு மரணத்தை விட கொடூரமான ஒரு தண்டனையை அந்த மாதிரி ஒரு குற்றவாளிகளுக்கு கொடுத்தா இனிமேல் வரக்கூடிய சமுதாயத்துல அந்த போதை ஒழிப்பையும் கொஞ்சம் ஒழிச்சு, அந்த போதை ஏற முடிதான ஒரு இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வருது. அதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்கல்ல, உனக்கு சாராயம் வேணுமா, இல்ல பொம்பளை வேணுமா, இல்ல பணம் வேணுமான்னு கேட்கும்போது பணத்தை எடுத்தாலும் திருட்டுன்னு வந்துடும், பொம்பளையை தொட்டாலும் கேஸ்ன்னு வந்துடும். சாராயத்தை குடிச்சிட்டு படுத்துக்கலாம்னு நினைப்பான். ஆனா சாராயத்தை குடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 தப்பையும் செய்யறான். அதனால அந்த குற்றங்கள் நடக்காத மாதிரி கடுமையான ஒரு தண்டனை. பச்சை குழந்தைகளை கை வைக்கிறவன அந்த ஒவ்வொரு கடவாப்பள்ளையும் புடுங்கணும். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அந்த குழந்தை உயிர் எப்படி போச்சோ அதே மாதிரி வர வைக்கிற மாதிரியே மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமையணும். பப்ளிக்கா படிப்பு, இருக்க இடம், தண்ணி இது எல்லாமே கரெக்டா வந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் மாற்று நிறைய வேற இருக்கு. என்னன்னா வேலை வாய்ப்பு திட்டம்லாம் கொஞ்சம் அதிகமா படுத்தணும். அப்புறமேட்டு நிறைய இப்போ ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வரணும். ஐடி இந்த மாதிரி தமிழ்நாட்டு இந்த இதெல்லாம் வேலை வாய்ப்புலாம் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்தால் தான் நிறைய இது படித்து வெளியில் வர்றவங்களுக்கு நிறைய பேர் சும்மாவே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அரசு வேலையில் நிறைய இது மாற்றம் வர மாதிரி பண்ணணும். 2026 தேர்தலில் மீண்டும் வந்து திமுக ஆட்சி வர மக்களுக்கான பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்காரு தலைவர். மீண்டும் 2026 வெற்றிக்கு பிறகு வந்து பெண்களுக்கு அதிகம் செய்யக்கூடிய இது நிறைய இருக்கு. அதனால வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கஞ்சா, போதை ஊசி இந்த பழக்க வழக்கம்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. குறிப்பாக இன்னைக்கு அரசாங்கமே கிட்டத்தட்ட இப்போ இந்த கடந்த இந்த 5 வருஷத்துல மட்டும் 11 to 11 சொல்லிட்டு பாருங்க, ஈரோடு மாவட்டத்துல ஏகப்பட்ட பார் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கடந்த ஆட்சியில் இல்லை, இந்த ஆட்சியில் இது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. எளிமையாக கிடைக்குது. இன்னைக்கு போதை ஊசியும் சரி, இன்னைக்கு கஞ்சாவும் சரி, மெத்தப்பட்ட பையன்னு சொல்றாங்க. இது மாதிரி புது புது போதைப் பொருள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, இன்னைக்கு ஈரோட்டில் நாங்கள் இருக்கிற ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது புழக்கத்தில் இன்னைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அரசும் சரி, இனிமேல் வர கட்சிகள், எந்த கட்சிகள் வந்து இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த போதைப் பொருள் பழக்கத்தை குறைக்கும். ஈரோட்டில் வந்து போக்குவரத்து அதிகம், பெட்ரோல் டீசல் விலை அதிகம், ரோடு சரியில்லை, டிராஃபிக் அதிகம், மேம்பாலங்கள் சரியில்லை, மேம்பாலம் இல்லை ஈரோட்டில், அதிகமாக மேம்பாலம் இல்லை. ஜிஹெச் கிட்ட 2 பாலம் போட்டிருக்கான், அது வேஸ்ட்டு. மற்ற ரயில்வே ஸ்டேஷனு, மாட்டுச்சலை இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குது. போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்குன்னு வைங்களேன்.